ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன ட்ராமா போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்படி நம்ம குப்பமாக வந்துட்டு சரி நான் வந்து உன்னோட காதலியை விட்டுடுறேன், நீ என்னோட பையனை விட்டுடு அப்படின்ற மாதிரி 2 பேர் டீலிங் போட்டு அட்ரஸ் எல்லாம் குப்பமாக சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹீரோ கார் வந்து நிற்கிது. இப்போ நான் வந்துட்டேன், என்னோட காதலியை நீ விடு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ குப்பமாக வந்துட்டு சரி நான் விடுறேன், முதல்ல என் பையனை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கோனை வந்து கீழே இறக்குறாங்க. பட் அது கோன் கிடையாது, இவங்க பிளான் பண்ணிட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்படியே குப்பமாக என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை வந்து அவள் தான் வச்சுருக்கா, வேறு ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கா. இங்கே குப்பமாக சொல்லிட்டு இருக்கா, அந்த பைத்தியக்காரங்க தேடிட்டு இருப்பான் இவளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா நம்மளுடைய தன்யா தான் இருக்கா. தன்யாவை வந்து சொல்லியிருக்கா அவங்க ஆள்கிட்ட. இங்கே தன்யாவை கொல்ல போக என்னை விட்டுருங்கன்ற மாதிரி இவ கெஞ்ச, அதுக்கப்புறம் நம்ம தன்யா வந்து என்ன பண்ணுறான்னா அந்த சுடப்போகிற ஆள் மேலேயே ஒரு எத்து விட்டுட்டு அவள் ஓடி போயிடுறான் அந்த குடவுனுக்கு. பின்னாடி நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து போட்டு சுட்டு போட்டுட்டு இவளை கூட்டிகிட்டு போக நான் வரமாட்டேன், ஷீலா பையனை கொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்பான் அவங்க கையால் அப்படின்னு சொல்கிறப்போ ஏ லூஸு நீ தான் அந்த காலில் இருக்குன்னு ஆல்ரெடி ஷீலா சாருக்கு தெரியும், அதனால உன்னை தெரிஞ்சு தான் காப்பாற்றிருக்காரு, அதனால ரொம்ப சலமாமல் வந்து சேரு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போக இவளும் அவன் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கான், அவனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறா. இப்படியே நம்மளுடைய ஹீரோ என்ன பண்ணுறான்னா கோனை கூட்டிகிட்டு கிளம்புறான் அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு. நம்மளுடைய அம்மா காரை ஒரு கார் வந்து டம்முன்னு இடிக்குது, யாரடா என் காரை இடிச்சவன் அப்படின்ற மாதிரி வீரப்பா பேசிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோ தான் வரான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த வாட்சை பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து இவ எப்படியும் கடத்திடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஜிபிஎஸ் இருக்க ஒரு வாட்சை கொடுத்துருப்பான். அதை தான் நம்ம ஹீரோயின் இப்போ வியர் பண்ணியிருக்காங்க. இப்படியே வந்து நம்மளுடைய கோனை இழுத்துட்டு நம்ம ஹீரோ வரான். டே அடியே குப்பம்மா, ஒழுங்கா என் லவ்வரை விடல, உன் பையனை இங்கேயே சுட்டு பொசுக்கிட வேண்டி அப்படின்னு சொல்ல இங்கே குப்பமாக வந்து நம்ம ஹீரோயினை வந்து இறக்கிட்டு இங்கே பாரு 2 பேரையும் வந்து ஒரே டைமில் விடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே குப்பமாக டீல் பேச அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைமில் விடுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு, அதனால வந்து டக்குன்னு ஓடி வர ஆரம்பிச்சிட்டா. டக்குன்னு செத்து போடின்னு சொல்லிட்டு இவ ஷோல்டர்லேயே சுட்டு விட்டுறா. நம்ம ஹீரோக்கு வரதே கோவம், அப்படிங்க பெரிய வந்து ஃபைட் சீனாக ஆகிடுது. இப்படி நம்ம கோனுக்கு நம்ம ஹீரோக்கும் அந்த கண்ணை வச்சுட்டு பயங்கரமாக வந்து சண்டை வர குப்பமாக இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சுட்டு கொண்டுருவோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண நம்ம ஹீரோ இப்படியே டேர்ன் பண்ணியிருப்பான். கோன் மேலே வந்து அந்த புல்லட் பட்டுறது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணிட்டா அவள் பையனையே. இது நம்ம ஹீரோக்கும் ஒரே ஷாக்கு, நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே ஷாக்கு. குப்பமாக ஒரு பக்கம் என் மயனேன்ற மாதிரி கத்திட்டு அவள் ஒரு பக்கம் குடுகுன்னு ஓடி வந்துட்டு அம்மா உன்னை சுட்டுட்டு நடா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் கொஞ்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை, உனக்கு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு. குப்பமாக்கு வரதே கோவம், துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோ பயங்கரமாக சுட பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான். இப்படியே வந்து அவங்க ஆளுங்களை துரத்த சொல்ல அம்மா நீ வந்து கடைசியில் உன் கையாலே நீ சுட்டு கொண்டுட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோன் செத்து போக இங்கே இவளுக்கு வந்து பையனை வந்து கொண்டுட்டோமேன்ற வருத்தம் ஓவராக இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோ வந்து ஓடி போயிட்டு ஒரு குடோன் மாதிரி வரான். அங்கே வந்து நம்ம குப்பமா ஆட்கள் வந்து நம்ம ஹீரோ பயங்கரமாக அடிச்சிட்ருக்க. அப்புறமா குப்பமாவே கன் எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ண போகிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான் இதெல்லாம் வந்து நீயா தேடிக்கிட்ட விதி, நான் ஒன்றும் உன் பையனை கொல்லலையே, நீ தானே அவனை சுட்டு கொண்ட, உன்னால் இவ்வளோ பேர் தான் சாவாங்க, கடைசியில் உன் பையனை செத்துட்டான்னு சொல்லிட்டு கையில் ஷூட் பண்ண இப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து கன்னை கீழே போட இல்லை நீ கன்னை எடு, அப்போ தான் நான் உன் கூட சண்டை போடுவேன்ற மாதிரி குப்பமா சொல்ல இங்கே பாரு உன் பையன் செத்தப்பே நீயும் செத்துட்ட, இனிமேல் நீ என்னை சுட்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு கொள்றதா இருந்தால் கொண்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கையில் போலீஸும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. இங்கே குப்பமாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லி ஷூட் பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து நடுவில் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட வயிற்றுல பயங்கரமாக புல்லட் பட்டுறது. அவள் ஒரு பக்கம் விழுந்துட்ட. நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. இங்கே பாரு உன்னோட நெருங்கி இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்றால் தான் ஒவ்வொருத்தவங்களும் செத்துட்ருக்காங்க, அதுக்கெல்லாம் நீ காரணம்டா அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப ரகடாக சொல்ல நம்ம ஹீரோயின் அப்போல்லாம் இல்லை நீ நம்பாத அவள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே குப்பமாக வந்து தப்பிச்சு போகிறதுக்காகவே குண்டை போட்டு ஓடி போறா. இங்க வந்து போலீஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவளை, இந்த பக்கம் ஹீரோயின் ரத்த வெள்ளத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வண்டி வந்து யாரோ வீடு காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த வண்டி கிளம்புது, அதுல இவ ஏறி உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாம டேக்கா கொடுத்துட்டு போக தான் பையனை தான் கையாலே சுட்டு கொண்டுட்டோமேன்ற குற்ற உணர்ச்சியில இவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயினை வந்து எமர்ஜென்சி வார்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே பல்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுது. ஹீரோக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, எல்லாரையும் இழந்துட்டோம், கடைசியில் இவளையும் இழந்துடுவோமா, கண்டிப்பாக பண்ணி உயிர் பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறான். இப்படியே வந்து போலீஸை தான் கட்டுறாங்க. இப்போ போலீஸ் வந்து நம்ம தன்யாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அம்மா பொண்ணுங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே தன்யா வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன், நான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வரா. அம்மா ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்க விடுங்கம்மா, நான் பண்ணது கொஞ்சம் நெஞ்ச பாவமா, அக்காவை கொல்ல பார்த்தேன், அப்பா வேற மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்கேன், நான் ஜெயிலுக்கு போனாதாம்மா எனக்கு வந்து கொஞ்சமாவது என் குற்ற உணர்ச்சி கம்மியாகும், நான் பண்ண அநியாயம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல போகிறப்ப அப்பா காலில்
விழுந்து மன்னிப்பு கேட்குறா, நான் மன்னிச்சிடுங்கப்பா, நான் அப்படி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. அப்பா என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாச்சேன்ற மாதிரி இவ செஞ்ச கெட்டதெல்லாம் அவர் மறந்துட்டு நல்லதை மட்டுமே இவர் சொல்ல, இவளுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அப்படியே ஹக் பண்ணிட்டு சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்படியே கண் முழிச்சு பார்க்குறா. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்குது. ஒரு வழியாக நம்ம ஹீரோயினே இப்போ உயிர் பிழைச்சிட்டா. ஆனால் நம்ம குப்பமாக என்ன பண்ணுறான்னா, கைக்கு குண்டு அடிப்பட்டதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு கெட்டப்ப மாற்றிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு திரும்ப வேட்டைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே வந்து பையனோட ஃபினரலை வந்து ஃப்ரெண்டு கிட்ட தான் பண்ண சொல்லியிருப்பா. அப்படியே தூரமாக நின்று பையனோட ஃபினரலை அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கா. உன்னோட ஃபினரலை கூட வர முடியாத ஒரு அவல நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க. என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவ கெட்டப் மாற்றிருக்கனால அவங்க கண்டுபிடிக்க முடியல. இல்லை நான் அந்த பக்கம் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போகிறா. ஃப்ரெண்டுக்காரி பார்த்துறா இவ போகிறத. இங்கே புருஷக்காரனுக்கு ஒரே டவுட்டு, போலீஸை ஃபாலோ பண்ண சொல்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். கார் பார்க்கிங் போனோடனே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு இருக்குது. இவன் திரும்பி பார்த்துட்டு, யாராவது இருந்தால் முன்னாடி வாங்கடா, எதுக்கடா இப்படி வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் கத்த, நம்ம ஹீரோவுடைய காலில் வந்து யாரோ கயிறு போட்டு பயங்கரமாக தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே வந்து குப்பம் ஆட்கள்லாம் நம்ம ஹீரோ பயங்கரமாக அடிக்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீனே நடக்குது. நம்மளுடைய ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தான் வந்து ஹீரோவை காப்பாற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குப்பமாக வந்து சுடுறன்ற பேரில் தப்பாக சுட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் அவள் காரில் எதோ எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிக்க இந்த சாக்கில் நம்ம குப்பமா என்ன பண்ணுறான்னா, ஹேண்ட்கஃப் போட்டுட்டு 2 பேர் மேலேயும் பெட்ரோலை ஊற்றிடுறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடுவோம், யாராவது பக்கத்தில் வந்தீங்க கொளுத்திட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ணினேன்னு சொல்லு, சின்ன வயசில் நான் அடின்னு அடித்து சாவடிச்சேன், எங்கள் அம்மாவை கொண்ட, என்னோடய பெரியம்மாவை கொண்ட, இப்படி எல்லாரையும் கொண்டுட்டு நான் என்ன பாவம் பண்ணேன், அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் எல்லா பாவமும் செஞ்சிட்ருக்க, நான் உங்ககிட்டேருந்து தப்பிச்சு போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலான்னு நினச்சது மட்டும்தான் என்னுடைய தப்பா சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, தயவு செய்து அந்த லைட்டரை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறப்போ, ஓ இப்படி கேட்பேன், நான் கொடுத்துருவேன்னு சொல்லி நினச்சியோ, இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் இல்லடா அந்த குப்பம்மா அப்படின்ற மாதிரி இவ கத்த. அப்படியே வந்து நம்ம ஹீரோ கொளுத்து வரப்போ லைட்டை தள்ளி விட்டுறான். அது குப்பம்மா மேலேயும் கெரோசின் இருந்திருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு குப்பம்மா எரிஞ்சு கருகி கருவண்டா போய் கிடக்கா. எங்கள் ஃப்ரெண்டு கறி ஒரே உப்பாரி வச்சுட்டு கிடக்கா. என் ஃப்ரெண்டை குப்பம்மாவை இப்படி கொளுத்தி விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் புருஷன்காரன் வர, என்னடா இப்போ உனக்கு நிம்மதியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன செய்வேன், அவள் தானே வந்து கெரோசினை ஊற்றுனா, அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அவள் பண்ண பாவத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அவள் ஒன்றும் நல்லவன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொல்கிறான், அவளுக்கான எக்ஸ்பென்சிவ் செலவெல்லாம் எங்கள் பாஸை ஏற்றுக்கிடுவாருன்னு சொல்லிட்டு, இனிமேல் அவள் கருகி போய் சாகிற நிலமையில் இருக்கா, இனிமேல் அவள் வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்கிறப்போ, அவளுக்கு வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, உங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் திருப்பி கொடுத்துருவாராம் அவங்க குப்பம்மா கிட்டேயே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ வந்து குப்பம்மாவை பார்க்க, குப்பம்மாவுக்கு அங்கே பேசவே முடியல, ரொம்ப கருகி போய் கிடக்கா. உங்களோட வீடு, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட எல்லா பொருளும் நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிடுறேன், பழைய மாதிரி உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினோட அந்த மேரேஜை தான் காமிக்கிறாங்க. குப்பமாவும் திருந்தி நல்லவள் ஆகிட்டா. இப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பின்னாடி சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக தங்கச்சிக்காரி வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி சீலா தான் என்னை வந்து பெயிலில் வந்து வெளியே எடுத்துட்டான், உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் இல்லைனா உனக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நானே உன்னை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறேங்கான்னு சொல்லிட்டு இவளும் திருந்தி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக, இங்கே நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி செம்ம மாசாக இருக்குது. இப்படியே வந்துட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண சம்மதமான்னு கேட்டால் சம்மதம் சொல்லிட்டு 2 பக்கமும் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்படி நல்லபடியாக அந்த கல்யாணம் நடந்து முடிய, இப்போ வந்து பார்ட்டி மூட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மியூசிக்கை போடுங்கடான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் சொல்கிறப்போ இங்கே மியூசிக்லாம் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாகவே டான்ஸ் பண்ணுறாங்க, க்யூட்டாக ரொமான்டிக்காக இப்படிலாம் டான்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக மேரேஜ்க்கான கிஸ்ஸையும் நம்ம ஹீரோயினுக்கு எல்லோரும் முன்னாடி கொடுத்து முடிக்க, அப்படியே ஒரு 3 மாதம்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வண்டியாக வாந்தி எடுத்துகிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் மாங்காய் கூட்டுட்டு வாங்கடா, ரொம்ப வாமிட்டாக வருது, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன்டா இந்த அலப்பறை பண்ணுற, நான் தானடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறப்போ, இல்லடி எனக்கு வந்தியாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வர சிம்டம் ஃபுல்லாக இவனுக்கு வந்துட்டுருக்க. இப்படியே வந்து ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்கான். இந்த ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி சிம்டம்லாம் இருக்குமா அப்படின்னு வந்து இந்த தாய்லாந்து ட்ராமாவில் தான் சொல்லிக்கிறாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ஒன்றும் வருத்தப்படாத, உங்கள் அம்மாவே வந்து என் வயிற்றில் பிறப்பாங்க, உங்கள் அம்மாவோட பேர் வை மீரான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறதோட நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஹக் பண்ணுறாரு, அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்படி உங்கள் காதல் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ராமாஸ் போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.